ஒரு வெள்ளைக்கார ஜட்ஜ் அண்ட் அவரோட மனைவி கிட்ட இருந்து 2 பிளாக் இளைஞர்கள் காரை திருடிட்டு போயிடுறாங்க. சூப்பரா ஹைப்பர் லிங்க் ஸ்கிரீன் பிளே பண்ணி படம் ரொம்ப த்ரில்லிங்காவும் எமோஷனலாவும் கொண்டு வந்திருக்காருங்க. இப்பெல்லாம் சினிமால கதைக்கும் திரைக்கதைக்கும் பெரிய பஞ்சம்னு சொல்றாங்க. காரை திருடிட்டு போன 2 கருப்பு இளைஞர்களும் தெரியாதனமா ஒரு சீனாக்காரனை கார்ல அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2004ல் ரிலீஸ் ஆன கிராஷ்ன்ற ஹாலிவுட் ஃபிலிமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஹைப்பர் லிங்க் ஸ்க்ரீன் பிளே படங்களில் ஒரு சூப்பரான படம் தான் கிராஷ். இந்த படத்தை பால் ஆகிஸ் அண்ட் ராபர்ட் மொரிஷ்கோ திரைக்கதை எழுதியிருக்காங்க. இந்த படத்தை பால் ஆகிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் ஒரு உண்மையான சம்பவத்தின் அடிப்படையில் இந்த படத்துக்கு கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காருங்க டைரக்டர். குறிப்பாக இந்த படம் ரேசிசம் பற்றியும் ஒரு சோசியல் டென்ஷனை பற்றியும் சூப்பராக சொல்லி இருக்குங்க. இப்பெல்லாம் சினிமால கதைக்கும் திரைக்கதைக்கும் பெரிய பஞ்சம்னு சொல்றாங்க. நல்ல கதைன்றது நம்மளை சுத்தி இருக்க மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஹியூமன் கான்ஃபிளிக்ட்ல இருந்து தாங்க கிடைக்குது. இதைத்தான் பால் ஆகிஸ் பண்ணியிருக்காரு. படத்தோடைய கதை இதுதாங்க. லாஸ் ஏஞ்சல் நகரத்துல ஒரு கருப்பு போலீஸ்காரரும் அண்ட் அவருடைய பார்ட்னர் ஸ்பானிஷ் பெண் போலீஸும் ஒரு சின்ன விபத்துல மாட்டிக்கிறாங்க. அங்க அந்த பெண் போலீஸ் அதிகாரிக்கும் விபத்தான இன்னொரு கார்ல வந்த ஒரு ஏசியன் பெண்மணிக்கும் விபத்து சம்பந்தமா ஒரு வாக்குவாதம் ஏற்படுதுங்க. அதை தொடர்ந்து அந்த கருப்பு போலீஸ்காரர் ஒரு செத்து போன ஒரு பையனுடைய கிரைம் சீனுக்கு வராருங்க. அந்த சம்பவத்துக்கு முந்தின நாள்ல இருந்து என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்றது தாங்க இந்த படமே தொடங்குது. ஒரு வெள்ளைக்கார ஜட்ஜ் அண்ட் அவரோட மனைவி கிட்ட இருந்து 2 பிளாக் இளைஞர்கள் காரை திருடிட்டு போயிடுறாங்க. இந்த 2 பேரை பிடிக்கிறதுக்காக 2 வெள்ளை போலீஸ்காரங்க இவங்களை தேடிக்கிட்டு போறாங்க. அப்போ ஜட்ஜுடைய கார் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கார்ல ஒரு கருப்பின சினிமா டைரக்டரும் அண்ட் அவரோட மனைவியும் போறாங்க. அவங்கள சந்தேகத்தின பேர்ல கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு அண்டர் கவர் வெள்ளை போலீஸ்காரர் ஒரு அண்டர் கவர் கருப்பு போலீஸ்காரரை சுட்டு கொன்னுடுறாருங்க. காரை திருடிட்டு போன 2 கருப்பு இளைஞர்களும் தெரியாதனமா ஒரு சீனாக்காரனை கார்ல அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுல ஒரு ஸ்பானிஷ் பூட்டு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக் ஜட்ஜி வீட்டுல பூட்டு ரிப்பேர் செய்யறாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெர்ஷியன் நாட்டுக்காரருடைய கடைக்கு பூட்டு மாத்த போற இடத்துல ஒரு பிரச்சனை ஆகுதுங்க. இந்த ஸ்பானிஷ் பூட்டு மெக்கானிக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தை துப்பாக்கினா ரொம்ப பயம். இந்த சமயத்துல பெர்ஷியன் நாட்டுக்காரர் கடையில திருட்டு போகுதுங்க. மேல சொன்ன எல்லா சம்பவத்தையும் அண்ட் அதுல வரக்கூடிய கேரக்டரையும் வச்சு சூப்பரா ஹைப்பர் லிங்க் ஸ்கிரீன் பிளே பண்ணி படம் ரொம்ப த்ரில்லிங்காவும் எமோஷனலாவும் கொண்டு வந்திருக்காருங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் பால் ஆகிஸ் ஒரு பெரிய கில்லிங்க. இதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் 3 டேஸ் அண்ட் பல படங்களை பண்ணியிருக்காருங்க. இவருக்கு 2 வாட்டி ஸ்கிரீன் பிளேக்கு ஆஸ்கர் அவார்டே கிடைச்சிருக்குங்க. சரி, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா எப்படி? இந்த படத்தை போய் பாருங்க, சும்மா அசந்து போயிடுவீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா OTT அண்ட் ஆன்லைன் ஸ்ட்ரீம்ல இருக்கும். மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. மறக்காம பெல் பட்டனை அமைக்கிடுங்க.